தமிழகத்தில் 2.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சுயதொழில் மற்றும் வருமான மேம்பாட்டு திட்டங்களை அறிவித்த கோவை இளைஞர். கோவை அருகே உள்ள பொள்ளாச்சியை சேர்ந்த சிவசுரேஷ் இளைஞர் மக்கள் இயக்கத்தின் வாயிலாக பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் அறிவித்து வரும் இலவச திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்து வரும் அவர், தமிழக முன்னேற்றம் பாதையில் செல்ல தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பது அவசியம் என்று கூறி வருகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிவசுரேஷ், தமிழ்நாட்டின் முழுமையான சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மாநிலத்தின் அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்தனி வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சி மையங்களை உருவாக்கி மொத்தம் 2.5 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மாபெரும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். இந்த திட்டம் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களின் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அரசுடன் இணைந்து சிறு குறு செயற்கை நுண்ணறிவு, விவசாயம், மீன்வளம் மற்றும் உற்பத்தி என அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இருப்பதாக கூறிய அவர், குறிப்பாக பெண்களுக்கான சுயதொழில் மற்றும் வருமான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். இளைஞர் மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தில் ஆல்ரெடி நாங்கள் நிறைய சர்வீஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அண்டு 2842 பேர் பார்த்திங்கன்னா ஹார்ட் சர்ஜரி அண்டு இருதய நோய்க்கான சர்ஜரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வேலைவாய்ப்புகள் அங்கங்கே நாங்கள் ஏற்பட கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். தனியார் செக்டர்ஸ் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொண்டு கொடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. கம்மிங் ரூலிங் பார்ட்டி அவங்களோட இணைந்து, எங்களுடைய என்ஜிஓஸ் இணைந்து நம்மில் நாம் என்ற திட்டத்தில் புது இயக்கமாக தொடங்கி நம்மளோட ரூலிங் பார்ட்டியோட சேர்ந்து இணைந்து நாங்கள் செயல்படலான்னு இருக்கோம். நாங்கள் முக்கியமாக அக்ரிகல்ச்சர்ஸ், மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதில் அண்ட் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் எங்களுடைய முழு கவனத்துடன் சேர்த்திருக்கும். ஒரு வீட்டில் ஒரு இளைஞனுக்கு கண்டிப்பாக வேலை இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றும் பெண்கள் கௌரவமாக வாழ வேண்டும், அவங்களுக்கு வருமானம் ஈட்டி தருமாறு அதனுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் மொத்தம் 4 விங்காக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். ஒன்று, எந்த ஒரு அரசியல் இல்லாமல் பொதுநலத்தை மட்டும் கொண்டு அரசாங்கத்திடம் சேர்ந்து நாங்கள் கொண்டு இந்த திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தொடங்கி உள்ளோம். நம்மில் நாம் திட்டம். 1 ஐடி கம்பெனி, 2 மாடர்ன் அக்ரிகல்ச்சர்ஸ், 3 தொழிற்சாலைகள், 4 பெண்களுக்கான சுய தொழில்கள். இதை கொண்டு